அவர் தம்பியா பார்க்கல, அவர் ஏதோ ஜஸ்ட் அந்த கலைநாயகத்தை பார்த்து ரசிச்சார். அதே தான் ரவிக்குமார், இன்னொரு சகோதரர் அவர் ரவிக்குமார் அவர்கள், அவரை பற்றியும் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நேர்மைன்னு சொன்னாங்க இல்லையா, அது நியாயமா எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. ஆனால் என்னமோ அது ஒரு ரொம்ப ஆச்சரியமான கிடைக்காத ஒரு பொருளாக இருந்து கொண்டு இருக்கிறது சமுதாயத்திலேயே. நான் தமிழ் சினிமாவை மாத்திரம் சொல்லலை நான், ஆனால் அப்படித்தான் இருக்கணும். அதான் சௌரியம். ஆனஸ்டி மே நாட் பி த பெஸ்ட் பாலிசி, பட் இட்ஸ் அ லக்ஸரி. இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், ப்ளீஸ் என்ஜாய் இட். லக்ஸரி அது எல்லாராலையும் அது அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லாருமே பணக்காரர்களாக வாழ்ந்து விட முடியாது. அந்த மாதிரி தான் ஹானஸ்டிங்கிறது. அது சில பேருக்கு அமையும். அது அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அமையப்பட்டவர்கள் ரவிக்குமார் அவர்கள். அதனால தான் ஓப்பனாக பேசுகிறாரு. அவர் தன்னுடைய தசாவதாரத்தையும் சொல்லிட்டு பயமாக இருக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிறத சொல்லிட்டா தெரிஞ்சு போயிடுமோன்னு இவங்கெல்லாம் பயமே கிடையாது. கேட்டால் கவசத்தை கேட்டால் குண்டலத்தை கேட்டால் காட்டி கொடுக்கக்கூடிய தைரியம் உள்ளவர்கள். ஏன்னா போரில் என்றைக்குமே பயம் இல்லைங்கும் போது கவசம் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே வந்ததே அந்த முடிவோடு தான். அதனால தான் எங்களுக்கு வெற்றி. நான் தயவு செய்து இந்த குரூவுக்கு ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா சந்தோஷத்தினால், வேறு ஒன்றும் இல்லை. வழக்கமாக 2 விதமாக பாராட்டுவார்கள். அடக்கி வாசிப்பாங்க சிலர். எனக்கு எந்த சினிமா எப்படி ஓடுன்னு இந்த உலகத்தில் தெரியாதுங்க, அதனால் என்னத்துக்கு நம்ம ஓவராக சொல்லிட்டு அது ஓடலைன்னா அதனால கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம்னு சில பேர். இன்னொருத்தங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பிரமாமா சொல்லிடுவாங்க, ஓடலைன்னா என்ன சட்டையை பிடிச்சி கேட்கவா போறாங்க, அது மட்டும் சொல்றத சொல்லி போனேன். எனக்கு இது 2 பத்தியுமே கவலை இல்லை. நான் பார்த்தேன், நான் ரசித்தேன், நல்லா இருந்துச்சு. அது அதைத்தான் ரவிக்குமார் அவர்களும் சொன்னார்கள். நல்லா இருக்கு. அது இதே நிலைதான் மற்றவர்கள். நான் என்ன தனியாளான்னு இந்த ஆங்கில படத்திற்கு நிகராக என்று தயவு செய்து இனிமேல் சொல்லாதீர்கள். இந்த காலிவுட்னு சொல்லி எங்களெல்லாம் காலி பசங்க மாதிரி ஒரு வர்ணம் தீட்டி அது போதும். அது என்ன காலிவுட்? ஐயா கலைஞர் அவர்களுக்கு புஷ்ஷோடைய பேரை சேர்த்து சொன்னா ஒத்துக்குவோமா நாங்க? இல்ல வைரமுத்து அவர்களுக்கு கெல்லி அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. வைரமுத்துன்னு சொன்னாலே போதுமானது. அவருக்கு என்ன, அவர் தென்னாட்டு கெல்லின்னு சொல்லணுமா, அவரை ஷெல்லின்னு சொல்லணுமா, அவரை இல்ல ஷேக்ஸ்பியர்னு சொல்லணுமா? வேணாம். எங்களுக்கு வைரமுத்துன்னு சொன்னாலே எங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டு அந்த மாதிரியே நீங்க சொல்லுங்க. அதனால ஆங்கில படத்திற்கு இணையாக எங்க தமிழை பத்தி அப்படி சொல்லுங்க. ஆங்கிலத்துக்கு இணையான மொழின்னு சொல்லுங்க நீங்க தமிழை பத்தி. ஆங்கிலக்காரர்கள் சவரம் செய்வது எப்படி என்று தெரியாமல் ஆதி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த போது யாப்பருங்கலக்காரிகை எழுதிய கூட்டம் இது. ஏதோ உலகம் உருளும் போது ஒரு பக்கம் இரவும் ஒரு பக்கம் பகலும் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை சரித்திரத்தில் இது. நாளை உலகம் உருளும், வேற பக்கம் போகும். அதற்கான அடையாளங்கள் தான் இதெல்லாம். ஏன் நாம் எல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டோம்னா சும்மா அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கை தட்டிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, நம்ம அதற்காக நாம அப்படியே இருப்போம். அதே காலத்துல கலாச்சாரம் என்ற பெயரால் நாம இன்னமும் கோமணத்தை கொடுத்துக்கிட்டு நல்லா நடந்துட்டு இருக்க முடியாது. எல்லா மாறுதல்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தயாரா இருக்கோம். எங்க வைரமுத்துவரோட கவிதைகள், செல்வராகன் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் டிஜிட்டலில் அரங்கேறுகிறது என்று எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கும். இதுல எல்லாரும் ஒன்றாக உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் என் பாராட்டுக்கள். தனித்தனியா சொல்லலன்னு நினைக்க வேணாம். இது இந்த குரூவை பொறுத்தவரையிலுமே எனக்கு ஒன்று புரிகிறது. 1001 சொன்னாலே என்னை பத்தி தான் சொல்றாங்கன்னு எல்லாருமே நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று எனக்கு புரிகிறது. அதில் நான் இப்போ மியூசிக் டைரக்டர் விட்டுட்டேன், ராம்ஜியை விட்டுட்டேன், செல்வராகனை விட்டுட்டேன், கார்த்திகை விட்டுட்டேன், பார்த்திபனை விட்டுட்டேன், ரீமாசன், இவங்க ஆண்ட்ரியா விட்டுட்டேன்னு நினைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். 1001 என்னதான் சொல்றாங்கன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருந்தால்தான் இந்த சினிமாவை இப்படி எல்லாம் செய்ய முடியும். இது இன்னொரு, நான் என்னுடைய தற்காப்புக்காகவும் சேர்த்து சொல்கிறேன். அடுத்த முறை செல்வராகன் ஒரு படத்தை பண்ண போகும்போது இந்த மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு கேட்காதீங்க, அந்த மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு கேட்காதீங்க. அப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாமே ஒரே 1001 தான் வரும். அன்னைக்கு வந்தது ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளிரும், அதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். திருப்பி நாங்க நினைக்கும் போதே வேற நினைச்சுதான் பண்ணுவோம். இன்னாருடைய
மகன் இன்னார்னு சொன்னா கூட அவர் சிந்தனை வேறாக இருக்கும், இவர் சிந்தனை வேறாக இருக்கும். அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்க விடணும். ஸோ தயாரிப்பாளர்களிடம் ஒரு வேண்டுகோள், செல்வராகவன் அவர்கள் வைத்த வேண்டுகோள் மாதிரியே அந்த மாதிரி ஒரு படம் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு அடையாளம் காட்டாதீர்கள். அது நாங்க எப்படின்னா ஒரு குழந்தை வைத்தியர் மாதிரி தான் நாங்க எங்களை நினைச்சிக்கிட்டு இருக்கோம். புதுசாக இந்த தொழிலுக்கு வருபவர்கள் எல்லாம் குழந்தைகள் மாதிரியும் வலி எங்க இருக்குன்னு சொல்ல தெரியாது, வியாதி எங்கன்னு சொல்ல தெரியாது, நாங்களா தான் கண்டுபிடிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை குணப்படுத்தணுங்கிற ஆர்வத்தோட தான் நாங்க வந்தவங்க தான் நாங்க. அதனால எங்களை நம்பி விட்டுருங்க, கரெக்டா பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த படம் தாமதமானதற்கு பல காரணங்கள் இருக்கணும். அதுல ஒரு காரணத்தை அவர் சொன்னார், இன்னும் 22 டிபார்ட்மெண்ட் வேணும்னு. தயவு செய்து ஒத்திகை பார்க்கும் நேரத்தையும் ஸ்கிரிப்டை தயார் பண்ணும் நேரத்தையும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கங்க. கண்டிப்பா சொல்றேன், இப்போ கார்த்திக் சொன்ன கருத்திலிருந்து மாறுபடுகிறேன். அதாவது இந்த படத்துக்கு 2 வருஷம் வேணாம். இதே அளவு பெரிய படத்தை 6 மாசத்துல எடுக்கிறாங்க, 4 மாசத்துல எப்படி எடுக்கிறாங்கன்னா 1 வருஷம் பிளான் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் வெளியில வர்ற பேச்சுகள் எதுவுமே இருக்காது. நீங்க அந்த 1 வருஷம் நீங்க தியாகத்துக்கு தயாரானவர்கள் தானே. நீங்க எப்படியும் நீங்க கதாநாயகி கதாநாயகர்கள் பார்த்திபன் எல்லாரையும் போடுறீங்கல்ல, 150 நாள் கொடுத்தாருங்க, 45 நாள் தான் சொன்னாங்கன்னு பாராட்டுறாங்கல்ல. அதே நேரத்தை நீங்கள் ஒத்திகைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி படம் வரும்? இதே 1001 இதை விட சிறப்பாக வரும். ஏதோ அறிவுரை சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன், நான் எனக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா அடுத்த படம் பண்ண போறவரும் இங்க உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். நான் எனக்கு சௌரியப்படட்டும்ங்கிறது தான் சொல்லிக்கிறேன். இந்த விழாவில் இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி படம் வரும் பொழுது அது என்னுடைய வெற்றியாக நினைத்துக் கொள்பவன் நான். அது எப்படி வரும்னா, எப்படி சூர்யாவுக்கு தைரியமா அதை சொல்ல வருதோ, எப்படி ரவிக்குமார் அவர்களுக்கு தைரியமாக இந்த படத்தை பாராட்ட வருகிறதோ, அதே தைரியத்தில் தான் சொல்லுகிறேன். இந்த படம் வெற்றி பெறதுனால எனக்கு எந்த விதமான பதட்டமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இதை பயன்படுத்தி கொண்டு ஊன்றி போல்வாள் பண்ணலாம். அதுக்கான தளத்தை எல்லா இயக்குநர்களுமே ஒருவருக்கொருவர் அமைத்து கொடுக்க வேண்டும். இதில் வெற்றி பெறப் போகும் எல்லா கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். இதை கண்டு ரசிக்கப் போகும் எல்லா ரசிகர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். வணக்கம்.